சாத்தியம்? அ, என்ன நடந்தது? எப்படி சாத்தியம்? இது தேவனுடைய அற்புதம் அப்பா. வணக்கம் மக்களை, சரியாக நீங்க பார்த்த பிரகாரம் எரிகோ மதிலானது மிகப்பெரிய சுவராக மனுஷ பூர்வமாய் தகர்க்கப்பட முடியாத ஒன்றாக இருந்தது. ஆனா தேவனுடைய வழி நடத்துதலை இஸ்ரவேல் புத்திரர்கள் எப்பொழுது செவி கொடுத்து கீழ்ப்படிந்தார்களோ, தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் தங்களுடைய செயலானது செய்தார்களோ, நடக்க முடியாததா இடத்தில் இருந்தது மாறியது. எரிகோ மதிலானது இடத்துல இடிந்து விழுந்தது. மிக சரியா நீங்க இந்த பார்த்த பிரகாரமாய் தேவனுடைய பலனான கரம் அங்கு இந்த வெளிப்படுத்தப்பட்டது. இதுதான் சரியாக நடந்தது. தேவன் இன்று இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை செய்ய விரும்புகிறார். குறிப்பாக நாளை மாலை 7 மணிக்கு இந்த விசுவாசத்திலே நீங்கள் எங்களோடு இணைய உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுவர்களும் தகர்த்தெறியப்படும் முடியாய். நீங்க ஒருவேளை செய்வனையால் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம். இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாதவராக இந்த இருக்கலாம். தொடர் தலைவலி, குரல்களை கேட்பது போல நிழல்களை இந்த பார்க்கிறவராய், ஆவிக்குரிய பாதிப்புகள் பல உங்களுடைய வாழ்க்கைக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாருக்கோ, உங்களோட சக தொழிலாளிகளுக்கோ, உங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கோ நடந்ததா இதற்கு இருக்கலாம். எனவேதான் நாளை இந்த விசுவாசத்தின் சிறப்பான கூட்டத்திலே எல்லா அசுத்தத்தினுடைய வேலையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படும்படியாக இந்த 13 வார தொடர்ச்செங்கலி ஜெபத்தினுடைய 7ஆம் வாரத்தில் நாம் ஒன்றிணைந்தவராய் இருப்போம். இந்த ஆவிக்குரிய சுவர்களானது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த விழும்படியாக எப்படியாக எரிகோ விழுந்ததோ அதே விசுவாசத்திலே ஆம், தேவன் உங்கள் வாழ்க்கையை விடுதலையாக்க இடத்தில் விரும்புகிறார். இப்படியான விடுதலையை பெற்ற இந்த நபருடைய வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியை நீங்க பாருங்க. தேவன் உங்களுக்கும் இன்னும் பல காரியங்களை செய்ய விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக சாட்சியை பாருங்கள். இப்பொழுதே என்னுடைய திருமண வாழ்க்கையில நான் ரொம்ப ஆக்ரோஷமான நபரா இருந்தேன். ஒரு பெண்ணா இவர் என்னை மதிக்கல, எனக்கு ரொம்பவும் துரோகம் பண்ணிட்டு இருந்தாரு. உண்மையில எனக்கு 2 விதமான உணர்வு இருக்கு. எப்போ துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறனோ அந்த ஒரு உணர்வு. அது மட்டும் இல்லாம எனக்குள்ள ஒரு வேதனையானது இருந்தது. அதே சமயத்துல வீட்டுக்குள்ள குழப்பம், அது மட்டும் இல்லாம மோசம் பண்றது, இப்படி நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள இருந்தது. ஒரு நாள் அந்த சண்டை ரொம்ப பெருசானது. அந்த சண்டை முடிஞ்சதுக்கு பிற்பாடு எங்க வீட்டுக்கு நாங்க வந்தோம். நாங்க வருவதற்கு முன்பாகவே அவர் வந்துட்டாரு. என் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அவருடைய காதலியோட பார்த்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தது. அப்போ நான் குளிக்கிறதுக்காக போயிருந்தேன். நான் குளிக்க போயிட்டு வெளியே வந்த பொழுது அவர் முகத்தை பரிதாபமா வச்சிருந்தாரு. அவர் பண்ற தவறுக்கெல்லாம் என்கிட்ட வந்து அவர் கேட்பாரு. அவர் தவறு செய்யறது போல நான் வெளியே யார்கிட்ட கூட நான் தவறு செய்யறேன்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்தது. எங்களுடைய பாத்ரூம்ல ஒரு இரும்பு ராடானது இருந்தது. அந்த இரும்பை நான் எடுத்தேன். என்னுடைய ஆடைய சரியா போடுறதுக்கு கூட எனக்கு நேரமானது இல்லை. நான் உடனே வெளியே போனேன். அந்த ராடோட என்னுடைய டவலோட நான் அப்படியே வெளியே போயிருந்தேன். எல்லாத்தையும் அவர் மேல போடுறதுக்காக. எங்களுடைய மகள் ரொம்பவும் பயந்துட்டாங்க. வீட்டில் இருக்க எல்லா பொருளையுமே நான் உடைச்சிட்டேன். எங்களுடைய மேஜர், கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே உடைச்சிட்டேன். ஆமா. இன்னை வரையும் எனக்கு அந்த வலிகள் ஞாபகம் இருக்கு. இரும்ப தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சேன்ல. ஆமா, நான் ரொம்ப பலனால அடிச்சேன். எல்லா பொருளையும் நான் போட்டு உடைச்சேன். எனக்கு இருந்த அந்த பயம் என்னன்னா, இந்த கோவத்துல என்ன சாவடிக்கிறது, இல்லைன்னா அவளை சாவடிக்கணும். இதுதான் இருந்தது. அநேக தடவை நான் பார்த்திருக்கிறேன். வேலைக்கு போகும்போது நடந்து போறது. என்னுடைய நண்பர்கள் சொல்லுவாங்க, எப்போவுமே என்னுடைய மனைவி கவனிச்சுக்கிட்டே இருக்காங்கன்ட்டு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் இதுக்காக இவ வந்து ஒரு நாள் விலை செலுத்தி ஆகணும் அப்படின்ட்டு நான் திட்டம் போட்டேன். ஒரு நாள் நான் நடந்து போனேன். அவள் பின்னாடியே வரான்னு எனக்கு தெரியும். ரொம்ப தூரம் நடக்க வச்சேன். யாருமே இல்லை. அப்போ அவளை வந்து தனியாக நடக்க வைக்கணும் ரொம்ப தூரம் அப்படின்ட்டு நடந்தா பாதி தூரத்துலேயே திரும்ப வந்துட்டா. எங்கே இருந்தேன்னு கேட்டேன். அவள் எங்கேயோ வெளியே போயிருந்தேன்னு சொன்னா. ஆனால் எனக்கு தெரியும் அவள் பின்னாடி தான் வந்துனே இருந்தான்ட்டு. அவர் ரொம்ப மோசமானவர்னு எனக்கு தெரியும். அவர் ரொம்ப மோசமானவர். நான் அவர் பின்னாடி நடந்து வரேன்னு அவருக்கு தெரிஞ்சு கூட அவர் என்னை ரொம்பவும் நடக்க வச்சாரு. என்னை அவர் பார்த்துக்கணும், ஆனா அவர் ரொம்ப நடக்க வச்சாரு. இப்போ கூட நான் அந்த வழியா வேலைக்கு போகும்பொழுது அந்த வழியை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும், அவர் அந்த அளவு என்னை அவ்வளோ தூரம் நடக்க வச்சாருன்னு. இன்னைக்கு கூட இப்போ கூட நான் அந்த வழியா வரும்பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு அந்த அளவு நடக்க வச்சாரு. ரொம்ப தூரம் நடக்க வச்சேன்ல.
ஆமா நடந்தேன். இது மோசமானது. எதுவுமே சரியாகல. ரொம்ப மோசமான சூழ்நிலை. நான் ஒரு தடவ தற்கொலை கூட முயற்சி செஞ்சேன். நான் ரொம்பவும் கஷ்டத்த கடந்து சென்றேன். நான் வெளிய போனேன். நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அடுத்த தெருவுக்கு போயிருந்தேன். நான் 1வது தெருவுக்கு போகும்பொழுது, அங்க வந்த பேருந்துல விழுந்து இறந்துடணும்னு நெனச்சேன். அந்த உணர்வு அந்த அளவு பலனானதா இருந்தது. எனக்கு உண்மையா விருப்பமே இல்ல. அன்னைக்கு அந்த விஷயம் இது மட்டும் தான் உங்களுக்காக இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அமைதியா இருந்தேன். நான் செய்றதுக்கு எதுவுமே இல்லாம இருந்தது. அவர் வந்தாரு. ரொம்ப சமாதானத்தோட எதுவுமே நடக்காதது போல அவர் உள்ள வந்தாரு. அவர் ரொம்ப சோர்வா இருந்தாரு. அவர் போய் தூங்கிட்டாரு. நான் இங்கேயும் அங்கேயுமா நடந்துட்டே இருந்தேன். இந்த சைடு, அந்த சைடு நடந்துட்டே இருந்தேன். நான் பார்த்துட்டே இருந்தேன். நடந்துட்டே இருந்தேன். நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல நடந்துட்டு இருந்த நேரத்துல எனக்கு ஒரு யோசனையானது வந்தது. ஒரு கத்தியானது எடுத்து இவர குத்தலான்ற யோசனை வந்தது. அந்த நேரம் நான் டேபிள் மேல ஆல்கஹால பார்த்தேன். ஒரு கையில நெருப்பையும், இன்னொரு கையில நான் அந்த ஆல்கஹால தொறந்து, அவர் மேலாக நான் ஊத்துனேன். நான் ஆல்கஹால ஊத்தும் பொழுது, என் பொண்ணு பக்கத்துல இருக்கத நான் கவனிக்கல. அவங்க 2 பேர் மேலாகவும் நான் ஊத்துனேன். பிற்பாடு நான் நெருப்பானத கையில எடுத்தேன். என் கைய நான் இறுக்கமா புடிச்சுக்கிட்டேன். ஏன்னா, எனக்குள்ளாக அந்த அளவு பெலனான விருப்பம் இருந்தது. அவங்க 2 பேர் கொலை செய்யணும்னு. அன்னைக்கு தான் அவரு வீட்ட விட்டு திரும்ப வெளிய போனாரு. அப்ப நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடலாம்னு நெனச்சேன். தனியாவே வாழ்ந்துடலாம் அப்படின்ட்டு. ஒருத்தவங்கள தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் நான் விருப்பப்பட்டேன். அவங்கள அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சதுனால, தீர்மானம் எடுத்தேன் 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா, இன்னொரு பிரச்சனை கூட வந்தது. இன்னொரு ஏக்கம். ஏன்னா, அவங்களுக்கு கிட்டவும் இருக்க முடியல, தூரமாவும் இருக்க முடியல என்னால. நான் அவர தொடர்ந்து சென்றேன். அவர் இடத்துல நான் தாழ்மை செஞ்சேன் என்ன. நீங்க என் கூடயே இருங்க. நான் உங்கள ஏத்துக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் பரவால்ல. நான் அப்படி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன நடந்திருந்தாலும் பரவால்ல. ஆனா நீங்க என் கூட இருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். எல்லா நேரமும் நான் யாருகிட்ட இருக்கேன், இதுதான் தெரிஞ்சுக்கணும் விரும்புவா. என்ன கண்டுபிடிச்சு சாகடிக்கணும், ஏதாவது ஒரு கெட்டது பண்ணணும் அப்படிதான் யோசிப்பா. அந்த நேரத்துல தான் என் சொந்தக்காரங்க ஆலயத்துக்கு போயினே இருந்தாங்க. எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அவர் எனக்கு போதிப்பாரு. எனக்கு பைபிள் கூட படிக்க தெரியாது. எப்படி என்ன பண்றதுன்னு கூட தெரியாது. ஆனா, அவர் எனக்காக வார்த்தையானது சொல்லுவாரு. நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். பைபிள் கூட எனக்கு படிக்க தெரியாது. அப்ப அவர் சொல்லுவாரு, "வா சர்ச்சுக்கு போலாம், வா சர்ச்சுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிடுவாரு. அவர் என்ன எந்த ஒரு குற்றமும் கூற மாட்டாரு. ஒரு நாள் நான் தீர்மானிச்சேன். நான் போவேன் சர்ச்சுக்கு. பிரேயர்ல கலந்துக்கிட்டேன். ஜெபத்த பெற்றுக்கொண்டேன். அன்னையிலிருந்து நான் தீர்மானம் எடுச்சேன். ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு போவேன்ட்டு. நான் போனேன், ஞானஸ்நானம் எடுத்தேன். பிற்பாடு நான் யார்கிட்ட உறவா இருந்தேனோ அவங்களையும் கூப்பிட்டாரு. பிற்பாடு நானும் கூப்பிட்டேன். நான் எந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டேனோ அவங்களும் இருந்தாங்க அந்த கூட்டத்துல. அவர் என்ன ஆலயத்துக்கு கூப்பிட்டாரு. நான் அவர அன்பின் சிகிச்சைக்கு கூப்பிட்டேன். எப்போ நாங்க 2 பேரும் இணைந்து உட்கார்ந்திருந்தோமோ, நான் அந்த அளவு சந்தோஷமா இருந்தேன். என்னுடைய அன்பானவர் என் பக்கத்துல இருக்கார். அப்படி நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் திரும்பி பார்ப்பாரு. ஏன்னா, அந்த பொண்ணு அங்க வந்துட்டு இருந்தா. அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப பலனா உணர்ந்தேன். எனக்கு ரொம்ப பரிதவிப்பா இருந்தது. அந்த நேரம் எனக்கு ரொம்ப பரிதவிப்பா, ரொம்பவும் பதட்டமா, நான் என்ன செய்யணும்னு தெரியாத மாரி ஒரு பதட்டமான நிலைமையா இருந்தது. எனக்குள்ளாக ஒரு கசப்பான உணர்வா இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமா அந்த பக்கமான்னு தெரியல. இங்க போறதா, அங்க போறதா எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 பேரும் சர்ச்சுல இருந்தாங்க. உண்மையில சொல்லப்போனா, அதாவது நான் யாரையும் பிரிய விரும்பல. என் மனைவி வேணும்னு நெனச்சேன். அதே போல அந்த பொண்ணுக்கு கை குடுக்கணும்னு நெனச்சேன். நான் ரொம்ப பரிதவிப்பா இருந்தேன். ஏன்னா, நான் எனக்காக வாழல, அவளுக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் அப்போ வித்தியாசமா வேலை செய்ய ஆரம்பிச்சேன். அவளுடைய உட்புறத்த நான் பார்த்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் ஒரு உபதேசத்த கேட்டேன். ஒரு நாள் மனம் திரும்புறத பத்தி பேசியிருந்தாங்க. யார காயப்படுத்தியிருக்கிறீங்களோ, போய் மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை நீங்க அப்படி வாழ்றீங்க, மன்னிக்க முடியாத ஒரு தவறான வாழ்க்கை. ஒரு நாள் நான் தீர்மானிச்ச அந்த இரவு, நான் எந்த ஒரு பெண்ணோட கூட பேசினிருந்தேனோ, அந்த தொடர்ப உடைக்கணுன்ட்டு, அந்த வீட்டு வாசல்ல நின்னு, இனிமே எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. ஃபோன் பேசுறது, வெளிய கூட்டிட்டு போறது எதுவுமே இல்ல. ஏன்னா, அந்த ஒரு வார்த்தை என்ன தொட்டது. எல்லாத்தையும் நான் நிறுத்திட்டேன் என் பழைய வாழ்க்கைய. என்னுடைய மனைவிக்கு நான் உண்மையா இருப்பேன்னு தீர்மானிச்சேன். அப்படிப்பட்ட சமயத்துல இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. அப்ப எனக்குள்ளாக ஒரு புது மனுஷனா நான் மாறணும்னு தீர்மானிச்சேன். திரும்ப நான் தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுத்த புது மனுஷனா மாற, அது மட்டும் இல்லாம அவ கூட
ஞானஸ்நானம் எடுக்க தீர்மானிச்சா, நாங்க உங்களுடைய தியாகத்த சமர்ப்பிக்கக்கூடிய அந்த நேரத்துல, நாங்க இருவரும் ஆண்டவருடைய பீடத்தின் மேல இருந்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. தேவன்கிட்ட நான் கேட்டிருந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ற நேரத்துல, ஆண்டவரே நீங்க எனக்குள்ளாக வேணும். இப்போ அந்த நேரம் எனக்குள்ளாக ஒரு வித்தியாசம், கண்ணீர் ஜெபத்துல நான் கத்துனேன். கண்ணீர் விட்டேன். தேவனிடத்துல கேட்டேன். எனக்குள்ளாக ஒரு வித்தியாசம். அப்ப பாஸ்டர் வந்து பார்த்து, ஆமென்னு சொல்லும்போது கண்ண திறந்து பார்க்குறேன். நான் பீடத்த பார்த்தேன். எனக்குள்ளாக ஒரு சாதனை. நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். எதெல்லாம் செஞ்சேனோ பழைய விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டேன். முதல்ல ஆண்டவர நான் வச்சேன். என்ன மாரி ஒரு நபருக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? ஒரு புதிய வாழ்க்கையானது இருக்கு. தேவனோட ஒரு வாழ்க்கையானது இருக்கு. இதுதான் எனக்கு எல்லாமே. எங்களுடைய புதிய வாழ்க்கை பயணத்தை 2 பேரும் இணைஞ்சு ஆரம்பிச்சோம். அன்பின் சிகிழ்ச்சியில தான் எல்லாமே ஆரம்பிச்சது. நாங்க இருவர் மட்டும் தான். நானும் அவரும் தான். நாங்க சேர்ந்து புதிய வாழ்க்கை ஆரம்பிச்சோம். நான் எந்த அளவு கத்துக்கிட்டேனோ, அவரும் அந்த அளவு கத்துக்கிட்டாரு. ஒரு பெண்ணாக, ஒரு மனைவியாக எப்படி இருக்கணும்னு நான் கத்துக்கிட்டேன். ஒரு கணவரா எப்படி இருக்கணும்னு அவர் கத்துக்கிட்டாரு. இப்ப என்னுடைய மனைவிய நான் தொடுறேன்னா, வெறும் தலைமுடிக்கு கிரீம் போடுறதுக்கு மட்டும் தான். இது எதுக்கு சொல்றேன்னா, அதாவது சண்டை போடுறது கிடையாது. வேற எதுவுமே இல்ல. தேவன் எல்லாத்துலேருந்து விடுதலை குடுத்துருக்கார். நான் ஒரு நாள் வீட்ல இருக்கும்போது, என்னுடைய ஃபோன் கால் அடிச்சது. என்னுடைய முன்னாள் காதலி வந்து ஃபோன் பண்ணியிருந்தா. அப்ப நான் சொன்னேன், "என்னதான் வேணும்?" அப்ப அவங்க சொல்லியிருந்தாங்க, "தேவையில்லாத ஃபோன் வந்தா எடுக்க மாட்டேன்." ஞாபகம் இருக்கா? இந்த விஷயங்கள் வந்து நாங்க தொடர்ந்து ஒரு வேலை செஞ்சிருந்தா 3 பேரும் ஒரு பாவத்தில் விழுந்திருப்போம். தேவனுக்கு ஒரு உகந்த காரியமா இருந்திருக்காது. எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். வாழ்க்கையே அழிக்கப்பட்டதா மாறியிருக்கும். இப்ப அவங்க தேவனுடைய மனுஷியா இருக்காங்க. தேவனுக்கு மகிமை. அவர் இது எல்லாமே செய்யாம இருந்திருந்தான்னா, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்ல. இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். நான் பரிசுத்த ஆவியானவரால பிறந்திருக்கேன்ற உறுதியோட நான் எப்படி இருக்கேன்னா, நான் இப்போ அவங்களுடைய தோழியா இருக்கேன். அவங்க கூட இவரால ஏமாற்றப்பட்டாங்க. நான் அவங்கள மன்னிச்சுட்டேன். அவங்களையும் மன்னிச்சுட்டேன். இவரையும் மன்னிச்சுட்டேன். இதுக்கு ஒரு விலையே இல்ல. இன்னைக்கு 2 குடும்பமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன். அவங்க அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9386387738. நன்றி. எனவே மக்களை மறக்க வேண்டாம். நாளை இந்த விசுவாசத்தில் நேரடியாய் ஆலயத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். நீங்க தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய முகவரியை தெரிந்து கொண்டு அவருடைய வல்லமையான கைகளில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய சுவர்களும் தகர்த்து எரியப்படும்படியாக என தேவன் மாறாதவராய் இந்த இருக்கிறார். நீங்க எந்த பிரச்சனை இந்த இடத்துல கடந்து போறீங்களோ, ஒருவேளை நீங்க சோர்ந்து போன ஒருவராய் இந்த இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் நிமித்தம் நீங்க அந்த வலியும் வேதனையும் சுமந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவராய் இடத்துல இருக்கலாம். தேவன் விடுதலையாக்க இந்த இடத்துல விரும்புகிறார். தேவன் விடுதலை செய்ய இந்த இடத்துல விரும்புகிறார். ஆனா தேவனுடைய விடுதலை உங்களுடைய வாழ்க்கையின் மீது நிஜமாக்கப்பட நீங்கள் அவருக்கு அனுமதி கொடுத்தாக வேண்டியதாக இருக்கிறது. எனவே தேவன் உங்க வாழ்க்கைக்குள்ளாக இந்த நுழைய அவர் எதிர்பார்ப்பது எல்லாமே கீழ்ப்படிதலாவே. நீ எந்த சூழலை சந்திக்கிறீங்களோ, எந்த பிரச்சனை சந்திக்கிறீங்களோ, தேவனுக்குள்ளாக அது ஒருபோதும் பெரியது கிடையாது. உங்களுடைய பார்வையில, என்னுடைய பார்வையில அது பெரியதாக இந்த இருக்கலாம். ஜெயிக்கப்பட முடியாத பிரச்சனையை போன்ற இந்த இருக்கலாம். ஆனா யார் நீங்க தேவனுக்கு அனுமதி தருகிறீர்களோ, தேவன் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறவராக இருக்கிறார். எனவே தேவனுக்கு அனுமதி கொடுங்கள். அவருடைய பலனான கரம் உங்க வாழ்க்கையினுடைய எல்லா அசுத்தத்தினுடைய வேலைகளை நீக்கி விடுதலையாக்கும்படி. ஆம், விசுவாசத்தோடு யாரெல்லாம் தேவனிடத்திற்கு வருகிறவராக இருக்கிறார்களோ, தேவன் அவருடைய வல்லமையை இந்த அவர்களது வாழ்க்கையில் இந்த வெளிப்படுத்துகிறார். தேவன் அவர் தன்னுடைய வார்த்தை சொல்றார், நான் தேவனுடைய அதிகாரத்திலே, கர்த்தருடைய அதிகாரத்திலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிற அசுத்தங்களை துரத்துகிறேன். ஆம், இயேசு இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு செய்ய விரும்புற. இந்த விசுவாசத்தில் இந்த நபர் எப்படியாக விடுதலை பெற்றுக்கொண்டாங்க, தேவனுடைய வல்லமை இவர் வாழ்க்கை மீது எப்படி வெளிப்படுத்தப்பட்டது, இந்த ஆசீர்வாதத்தை இவர் வாழ்க்கையில் பெற்றது போல நீங்கள் பெறுவதற்கான வழி என்ன? சாட்சியிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். கோதே
என்னுடைய ஆரோக்கியம் எப்பவுமே நல்லா இருக்கும். எனக்கு இது வரைக்கும் சரீரத்துல எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது. நான் எப்பவுமே வேலை செய்வேன். என் வாழ்க்கை சாதாரணமான ஒரு வாழ்க்கையா இருந்தது. எனக்கு எந்த பிரச்சனையுமே என் உடம்புல இருந்தது கிடையாது. ஒரு நாள் எனக்கு ஒரு தலைவலி ஆரம்பிச்சது. அந்த தலைவலி வரும்பொழுது நான் மாத்திரை எடுத்துப்பேன். சாதாரணமா எல்லாரும் தலைவலிக்கு எடுத்துக்கிற மாத்திரை மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நான் நினைச்சேன் இது சாதாரணமான ஒரு தலைவலின்னு. இதை பத்தி நான் என் கணவர்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். எனக்கு தலைவலி வரும், நான் மாத்திரை எடுத்துப்பேன், கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வலி போயிடும். ஆனா ஒரு நாள் நான் என் கணவர்கிட்ட வந்து சொன்னேன், என்னை எமர்ஜென்சி ரூமுக்கு கூட்டிட்டு போங்கன்னு. நான் அந்த எமர்ஜென்சி ரூம்ல இருக்கும்பொழுது அங்க எடுத்த போட்டோ தான் இது எல்லாமே. நான் ஒரு வருஷத்திலே அநேக தடவை இந்த மாதிரி இந்த எமர்ஜென்சி ரூமுக்கு போவேன். ஆனா அந்த வருஷத்துல நான் ஒரு நாள் உணர ஆரம்பிச்சேன், எனக்குள்ளாக என்னுடைய நாக்குல அந்த சுவையே தெரியாம போயிடுச்சு. நாக்குல எனக்கு சுவையே தெரியாம போயிடுச்சு. எனக்கு காது கேட்காம போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு எனக்கு பார்வையே இல்லாம போயிடுச்சு. கடைசியா என்னால எழுந்து நடக்க முடியாத நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். நான் எழுந்து நிற்பேன், ஆனா அந்த இடத்துல நான் தடுமாற ஆரம்பிச்சிருவேன். நான் சமைக்கிறதுக்காக கிச்சன் போவேன். நான் வந்து சாப்பிடணும்னு நினைப்பேன், ஆனா என்னுடைய வயித்துல நான் சாப்பிடுறது எதுவுமே நிக்காது. நான் கிச்சனுக்கு போகும்பொழுது நான் செவரை பிடிச்சிட்டே இல்லை டேபிள பிடிச்சிட்டே தான் நடப்பேன். அந்த ஸ்டவ் கிட்ட போற வரைக்கும், கிச்சனுக்குள்ள போற வரைக்கும் நான் இப்படிதான் நடந்தேன். நான் சமைக்கும் பொழுது பக்கத்துல இருக்க அந்த சிங்க் அது பக்கத்துல சாஞ்சு நிற்பேன், நான் கீழே விழுந்துராம இருக்கிறதுக்காக. என்னுடைய வேலையினால நான் அவங்களோட இருக்க முடியாது. சில நேரத்தில் அவங்க வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க. அங்கே யாருமே அவங்களோட இருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் யாராவது வந்து அவங்கள பார்த்துட்டு வேணால் போவாங்க. நான் வேலையை முடித்து பிரயாணம் செஞ்சு வர்றதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகும். நான் திரும்பி வரும்போது என்னுடைய மனைவியை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவேன். கொண்டு போகும்போது கூட அவங்க உடம்புல சக்தி இருக்காது, அவங்களால நடக்க முடியாது. எனக்கு தேவையானது எல்லாமே என் மனைவிக்கு என்ன ஆகுது? நீங்க கற்பனை செய்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லா டெஸ்ட்டுமே நான் எடுத்துட்டேன். நான் அந்த நேரம் APPM எலக்ட்ரோ கார்டியோகிராம் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டேன். எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்தேன். HIV டெஸ்ட் கூட எடுத்தேன், எனக்குள்ள என்ன தப்பு நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக. ஆனா எதையுமே என்னால கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் டாக்டர் சொல்லியிருந்தார், MRI ஸ்கேன் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு. என் முதுகுல நிறைய வலி எனக்கு ஏற்பட்டது. நான் நினைச்சேன் இது சாதாரணமான ஒரு முதுகு வலிதான்னு. என் தலைவலியோட சேர்த்து இந்த வலி எனக்கு மிகப்பெரிய வலியை கொடுத்தது. எனக்கு சரியா தூக்கம் வராது, என்னால தூங்கவே முடியாது. நான் தூங்க போனா கூட அது விடிய காலம் 4 மணியா இருக்கும். நான் தூங்கும்பொழுது ஒரு வினோதமான நிலையில படுத்து தூங்குவேன். நான் சேர்ல உட்காந்துட்டு என்னுடைய காலை பெட்ல நீட்டிட்டு தான் தூங்குவேன். அது மட்டும்தான் எனக்கான சரியான நிலையை போல தோணுச்சு, என்னுடைய தலையை பின்னாடி சாச்சுக்கிறதுக்காக. தலகாணி வச்சு என்னால படுக்க முடியாது. அப்படி நான் படுத்தேன்னா என்னுடைய பின்புறம் இருக்க தலையில பயங்கரமான வலி ஏற்படும். டாக்டர் சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து MRI ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு. நான் அந்த ஸ்கேன் எடுத்து நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டரை பார்க்கும்படியாக நான் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். அப்ப அவர் எனக்கு சொல்லியிருந்தாரு, எனக்கு ஒரு கட்டி வந்திருக்கு அப்படின்னு. அதனுடைய பேர் மெனின்கியோமான்னு சொல்லியிருந்தாரு. நான் எப்பவுமே விசுவாசத்துல இருக்க ஒரு பெண்ணா இருந்தேன். நான் ஒருபொழுதும் என்னுடைய விசுவாசத்தை கைவிடல. ஆண்டவராகிய இயேசுவை என் வாழ்க்கையில சந்தித்ததுல இருந்து அவர்தான் என் வாழ்க்கையில முதல் நபரும் மற்றும் முக்கியமான நபரா மாறினார். எப்ப டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னாரோ நான் அந்த டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்டினுடைய ரிசல்ட்டா எனக்கு கட்டி இருக்குன்னு தெரிய வரும்பொழுது அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்க ஆப்ரேஷன் பண்ணா கூட உங்களுக்கு 5% மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு நீங்க உயிர் பழைக்கன்னு. அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா கூட அதுக்கு பிற்பாடு நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும்னு. அதுக்கு பிற்பாடு என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. என்னுடைய செயல்களை என்னால் செய்ய முடியாது, என்னால் கேட்க முடியாது, அந்த சுவை எனக்கு மீண்டும் வராதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் இறந்து போக மாட்டேன் மற்றும் எதுவுமே எனக்கு நடக்காதுன்னு. ஏன்னா உயிருள்ள தேவனை நான் சேவிக்கிறேன். எனக்கு நினைவு இருக்கு, என்னுடைய மனைவியை பார்க்க வேண்டிய நேரத்தில் வேறு ஒரு பேஷண்ட்ஸை பார்க்க போவாங்க டாக்டர்ஸ். ரிப்போர்ட்டில் அவங்களுடைய பேரு கீழே வந்து ஒரு சிவப்பு நேரத்தில் ஒரு கோடு கிழிப்பாங்க. இது எப்படின்னா எப்படி இருந்தாலும் இவங்க இறந்துட போகிறாங்க. சில நேரத்தில் வேறு ஒரு பேஷண்ட்ஸை அதிகமாக கவனிப்பாங்க என்னுடைய மனைவியை விட. இது எல்லாமே எனக்கு எதிர்ப்பு கொண்டு வந்துச்சு. எனவே நான் போனேன்.
என் குடும்பத்தாரிடத்துல என்னுடைய பிள்ளைகள்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போனேன். எனக்கு 3 பசங்க இருந்தாங்க. நான் எமர்ஜென்சி ரூம்ல அட்மிட் ஆகப்பட்டு 3 நாட்கள் அங்கதான் இருந்தேன். என்னால பேச முடியல, நடக்க முடியல. என்னுடைய உடல் அசைவுகள் எல்லாமே செயலிழந்து போயிடுச்சு. ஆனா நான் உறுதியா நம்புறேன், பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இருந்தாரு. எனக்கு நல்லாவே தெரியும், இந்த சூழ்நிலை கடந்து போயிடும், அவருடைய நாமம் மகிமைப்படும் எனக்கு தெரியும். நான் உடம்பு சரியில்லாம இருந்த அந்த நேரம் பிசாசு எப்பவுமே யோசனையை கொண்டு வருவான், உன்னால இதை ஜெயித்து வரவே முடியாதுன்னு. எல்லா நேரமுமே தோல்விகரமான எண்ணம், நான் சீக்கிரமா சாக போறேன்னு. ஆனா நான் எப்பவுமே அந்த மாதிரி அசுத்தமான யோசனை வரும்போது எதிர்த்து நிற்கிற ஒரு பெண்ணா இருந்து நான் அந்த யோசனையை எதிர்த்து சொல்லுவேன், இல்ல நான் உண்மையாகவே உயிர் வாழ்வேன்னு. தேவனுடைய நாமத்தை நான் என் வாழ்க்கையில மகிமைப்படுத்துவேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருப்பாருன்னு நான் சொன்னேன். எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நான் ஏன் இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளணும்? 3 நாளுக்கு பிற்பாடு நான் ரெட் ஜோன் எமர்ஜென்சி ரூம்ல அட்மிட் ஆயிருந்தேன். டாக்டர் வந்தாரு. அவர் சொன்னாரு, இப்ப எனக்கு அவரை சிகிச்சை செய்ய போறாருன்னு. அந்த தருணத்துல நான் ரொம்ப பதறி போயிட்டேன். பரிசுத்த ஆவி தான் வந்து எனக்கு பலன் கொடுத்தார். அந்த நேரத்தில் ஆலயத்தில் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி போய் கொண்டிருந்தது. நான் அந்த வாய்ப்பை எடுத்துக்கொண்டேன். நான் இவங்க கிட்ட எதுவுமே சொல்லலை, ஏன்னா அந்த நேரம் இவங்களுக்கு காது கூட கேட்காம இருந்துச்சு. அந்த நேரத்தை பார்த்து நான் பீடத்து மேலே ஏறின முழு பலத்தோட ஆண்டவரை சோதிக்க. பீடத்து மேலே ஏறி நான் கேட்டது, ஆண்டவரே இவங்களை குணப்படுத்துங்க. பீடத்தில் ஏறி இறங்கின உடனே தேவன் எனக்கு பதில் கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு டாக்டர் வந்து ஐசியூக்குள்ள போனாரு. அங்க இருக்க பேஷண்ட்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக அவர் அங்க என்ன பார்த்தார். அவர் சொன்னாரு, இன்னும் சில டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு, உங்களால அசைய முடியுதா அல்லது நீங்க குணமாகறீங்களான்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய விரல்களை அசைச்சு என்ன கேட்டாரு, உங்களால பார்க்க முடியுதா என்னுடைய கை எங்க இருக்குன்னு. நான் அதை பின்தொடர்ந்து அவரை பார்த்துட்டே இருந்தேன். அவரை ஆச்சரியப்பட வச்சது என்னன்னா, நான் பேசின சத்தத்தை அவர் கேட்கும் பொழுதுதான். ஏன்னா நான் பேச முடியாம ஆயிட்டேன். என்னால எதையுமே ஒழுங்கா பேச முடியாம ஆயிடுச்சு. அவர் அந்த நேரம் சொன்னாரு, சரி நீங்க சரியாயிட்டீங்க, நீங்க உண்மையாகவே முழுமையா குணமாயிட்டீங்கன்னு சொன்னாரு. அவர் சொல்லியிருந்தாரு, இது எவ்வளோ பெரிய கட்டி உங்களுக்குள்ளாக இருந்தது, இது மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன், இது எல்லாம் முடிஞ்சு கூட நாங்க நினைச்சோம் நீங்க செயல் இழந்துருவீங்கன்னு, ஆனா எல்லாத்தையுமே நீங்க மீட்டெடுத்து கொண்டீங்கன்னு சொன்னாரு. அவர் இந்த வார்த்தையை சொல்லும்பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். இதை வச்சு நீங்க சாட்சியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கிருந்த பிசியோதெரபிஸ்ட் என்னை பார்த்து ஆச்சரியம் அடைந்தாங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு மூளையில கட்டி வந்திருந்ததுன்னா ஒரே இரவுல எல்லாவற்றையும் அவங்க மீண்டுமாக எடுக்க முடியாது. இன்னைக்கு நான் முழுமையா குணமாயிட்டேன். நான் இப்போ வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்றேன். முன்னாடி என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு முழுமையா குணமாக்கப்பட்டிருக்கு. நான் எதெல்லாம் இழந்து போடணும், என்னென்ன செயல்கள் என் உடம்புல இழந்து போடணும், எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக இருக்க பரிசுத்தாவிக்கு நான் நன்றி சொல்றேன். பீடத்திலிருந்து எனக்காக வந்த வல்லமைக்காக. இன்னைக்கு எனக்கு ஆரோக்கியம் இருக்கு, மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக. எனவே மக்களின் தேவன் உங்களோடு என்ன பேச விரும்பினாரோ அதை பேசியிருக்கிறார். தெளிவாக தேவனுடைய வார்த்தை விளக்கமாயுதத்தில் சொல்லப்பட்டதை நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக அவர் தேவனுடைய அதிகாரம் வெளிப்படுத்தப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்களை துரத்தும்படியாக நீங்கள் பாவம் செய்கிறவராய், தவறு செய்தவராய், அழுக்கான வாழ்க்கை வாழ்கிறவராய் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறவராய் இருக்கலாம். ஆனா தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற நீங்க விரும்புறீங்கன்னா உங்களுடைய பாவ வாழ்க்கை இந்த இடத்துல விட்டு விலகி அந்த அசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த இடத்துல வெளியேறினால் மட்டுமே பரிசுத்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த இடத்துல வர முடியும். எனவே இந்த விசுவாசத்திலே தேவனுடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள மறக்க வேண்டாம். நாளை மாலை குறிப்பாய் 7 மணிக்கு இந்த விசுவாசத்தில் எங்களோடு இணைந்திருப்பீர்கள். இந்த எல்லா ஆவிக்குரிய சுவர்களும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விழும்படியார் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை விடுதலையாக்கட்டும். ஆமாக்களை இந்த விசுவாசத்தில் தேவன் உங்களை விடுதலையாக்கட்டும். நீங்க நம்புறீங்கன்னா இப்போதே என் ஆண்டவராகிய இயேசுவின் தேவனை இந்த நபருடைய வாழ்க்கை மீது
எந்த விதமான இருள், எந்த விதமான சாபம், எந்த விதமான பிரச்சனை இவர் வாழ்க்கை இந்த இடத்துல தேவனை மாறாது. இவர் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாது. இவருடைய வழிகள் ஒருபொழுது முன்னோக்கி செல்லாது. இவருடைய தலையெழுத்து இதுதான், விதி இதுதான் என்று இந்த இடத்தில் நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறதோ, என் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இப்பிரபஞ்சத்தினுடைய அதிபதி மக்களுடைய எண்ணங்களை குருடாக்கி இருக்கிறானே, இந்த நபர் எந்த விதத்தில் குருடாக்கப்பட்டிருந்தாலும், எல்லா விதமான குருட்டு தன்மையிலிருந்து, எல்லா விதமான அசுத்தத்தின் வேலையிலிருந்து இயேசு உம்முடைய நாமத்தினாலே இந்த எல்லா அசுத்தத்தின் வேலைகளுக்கு கட்டளையிடுகிறேன், வெளியேறு. என் தேவன் இந்த நபர் இந்த இடத்துல ஒரு உதவியாய் தேடுவாரே, ஆனா மனுஷரிடத்துல இருந்தல்ல, ஒரு அதிகாரத்தில் இருந்தல்ல, இவருடைய உதவி உம்மிடத்தில் மட்டுமே வரும் என்பதை புரிந்து கொண்டவராய் உம்முடைய வழிகளை இவர் இந்த இடத்தில் ஏற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய வல்லமைக்கான பதிலை இவர் பெறட்டும். இவருடைய வாழ்க்கையானதை ஆசீர்வதிக்கிற தேவனே, இவர் வாழ்க்கையின் மீது உம்முடைய வல்லமையான கரத்தை இந்த இடத்தில் வெளிப்படுத்த கேட்கிறேன். இந்த நபருடைய சந்தேகங்கள், பயங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி இவர் உம்முடைய சத்தத்தை கேட்கவும் கீழ்ப்படியவும் உம்முடைய பலனை கற்றுக்கொள்ளவும் இவர் வாழ்க்கை மீது இந்த ஆசீர்வாதங்களை கட்டளிடுகிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உதவி செய்யும் தேவாவியானவரே, வித்தியாசம் இவருடைய வாழ்க்கையின் மீது ஏற்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமக்களே, இயேசுவின் பெயராலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் அதி அற்புதமான காரியத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா தேவன் உங்களுடைய வாழ்க்கை இந்த இடத்துல மாற்ற வல்லமையானவராய். இந்த சாட்சி நீங்க பார்த்தது போல இந்த நபருடைய வாழ்க்கை அழிக்கப்பட்ட வாழ்க்கை, ஆனா தேவனாலே இது புது வாழ்க்கையை இந்த இடத்துல மாற்றப்பட்டது. தேவன் இது உங்களுக்கும் செய்ய விரும்புகிறார். எனவே தான் நாளை இந்த விசுவாசத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். அதே பிரகாரம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் கூட காலை 9:30 மணிக்கும் தேவனுடைய மாபெரும் பதில்கள் உங்களுடைய வாழ்க்கையில நின்றத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு மிக சிறப்பான கூட்டத்தில் எங்களோடு இணைய உங்களை நாங்கள் இந்த வரவேற்கிறோம். என தேவன் மாறாதவர். நான் சொல்றேன் சரியா? தேவன் மாறாத தேவனாய் இன்றும் அவருடைய வல்லமையை கடந்த காலத்தை இன்று விசுவாசிக்கிற மக்களுக்கு நாளை உங்களுக்கும் வெளிப்படுத்த விருப்பமுள்ள தேவனாயுதத்தில் இருக்கிறார். எனவே தேவனுக்கு அனுமதி கொடுங்க. இந்த விசுவாசத்தினுடைய நிகழ்வு என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஒரு சின்ன வீடியோ இந்த பாருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை ஆலயத்தில் உங்களை சந்திக்கிறேன் அல்லது இந்த நிகழ்ச்சியிலே இயேசுவின் பெயராலே. நீங்கள் ஒரு வாசலை கடக்கும் பொழுது புதிய அனுபவத்திற்குள் நுழைகிறீர்கள். வாய்ப்புகள் நிறைந்த புதிய சூழல்கள். இப்பொழுது கற்பனை செய்து பாருங்கள். எருசலேமின் வாசல்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுதல். பரிசுத்த நகரம். தெய்வீக அடையாளங்களுடைய நகரத்தின் 7 வாசல்கள். யாழ் வாசல், தமஸ்குவின் வாசல், புதிய வாசல், சியோனின் வாசல், ஏரோதின் வாசல், சிங்கங்களின் வாசல் மற்றும் தங்க வாசல். ஒவ்வொரு வாசலும் தனிப்பட்ட அர்த்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டது. இப்பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் உங்களிடத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. பிப்ரவரி 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துவங்கி 7 ஞாயிற்றுக்கிழமைகளில் எருசலேமின் 7 வாசல்களின் ஆசீர்வாதங்களை அனுபவியுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் தொடுவதற்காக எங்களுடன் இணையுங்கள். 282 கீழ் 681 1000 விலகு அண்ணா சாலை, சென்னை 6,06,000. உங்களுக்கு அருகாமையில் உள்ள யுனிவர்சல் ஆலயத்தில் இணையுங்கள். தெய்வீக ஆசீர்வாதத்தின் காலத்தில் நுழைவதற்கான வல்லமையான வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாரா?